ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 206வது தலைப்பு. பண்டிகை, விரதம், ஏகாதசி சிறப்பு. பகவத் பரமாகவே பண்டிகைகள் என்று சிலதை வைத்திருப்பதோடு விரதங்கள் என்றும் சிலவற்றை வைத்திருக்கிறது. பண்டிகை என்பது நாம் ஆடை ஆபரணங்களுடன் அலங்காரம் பண்ணிக்கொண்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்து அவன் பிரசாதமாக அறுசுவை உணவு சாப்பிட்டு ஆனந்தமாயிருப்பது. போகிப் பண்டிகை, தீபாவளி பண்டிகை மாதிரி புது வஸ்திராதிகள், அலங்காரம், பஞ்சபக்ஷ போஜனம் முதலியன இல்லாமல், வழக்கமாக சாப்பிடுகிற மாதிரி கூட இல்லாமல், நியமத்தோடு உபவாசம் இருந்து பூஜை பண்ணுவது விரதம். கிருத்திகை விரதம், ஷஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம், ரிஷி பஞ்சமி விரதம், பிரதோஷ விரதம், சோமவார விரதம், ஸ்ரவண விரதம், பயோவிரதம், இது எல்லாவற்றையும் விட சர்வஜன அனுஷ்டானமாக ஏகாதசி விரதம் என்று பல ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா மதங்களிலுமே ஃபீஸ்டிங், ஃபாஸ்டிங் என்று இந்த இரண்டும் இருக்கின்றன. மற்ற விரத தினங்களிலோ பூஜைக்கு அப்புறம் ஒரு பொழுதாவது பலகாரம் பண்ணலாம் என்று இருக்கிறது. ஏகாதசியில்தான் பூர்ண உபவாசம். மற்ற விரதங்களை புராண ஆகமங்கள் சொல்கின்றன. அதில் சிவபரமான புராணாகமங்கள் சொல்பவைகளை வைஷ்ணவர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள். வைஷ்ணவ கிரந்தங்களில் சொல்லியுள்ளதை சைவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏகாதசியோவென்றால் ஒவ்வொரு செக்ட் மட்டும் எடுத்துக்கொள்ளும் புராண ஆகமங்களில் மட்டுமின்றி ஹிந்து என்று பெயர் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான தர்ம சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதை சர்வஜன அனுஷ்டானமான விரதம் என்று சொன்னேன். விஷ்ணு நித்திரை செய்து கொண்டிருந்த போது லோகத்தை ஹிம்சை பண்ணிய ஒரு அசுரனை கொல்வதற்காக அவருடைய சரீரத்திலிருந்தே ஸ்திரீ ரூபமாக ஒரு சக்தி வெளியே போய் சம்ஹாரம் செய்துவிட்டு வந்ததாகவும், விழித்து கொண்ட பகவான் அவளுக்கே ஏகாதசி என்று பெயர் கொடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்படுத்தினார் என்றும் பாத்ம புராணத்தில் கதை வருகிறது. மகாவிஷ்ணு கூர்மமாகவும் தன்வந்திரியாகவும் மோகினியாகவும் அவதாரங்கள் எடுத்து க்ஷீராப்தியில் அமிர்தம் கடைய பண்ணி அதை எடுத்து கொடுத்த நாளே ஏகாதசி என்பதாலும் அதை பொதுவில் விஷ்ணு சம்பந்தமுள்ளதாக நினைக்கிறோம். ஆனால் இந்த அமிர்தமதன சமயத்தில் முதலில் உண்டான காலகூட விஷத்தை பரமேஸ்வரன் புஜித்ததை முன்னிட்டுத்தான் அன்று எவரும் சாப்பிடக்கூடாது என்று ஏற்பட்டிருப்பதாக சைவர்கள் சொல்வதுண்டு. இப்படி சைவம், வைஷ்ணவம் இரண்டுக்கும் ஏற்க தக்கதாயிருப்பதோடு ஹிந்துவாக பிறந்தவனில் எந்த இஷ்ட தெய்வத்தை கொண்டவனாயினும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாயினும் சகலருக்குமான வாழ்க்கை விதிகளை போடுகின்ற தர்மசாஸ்திரமும் ஏகாதசி உபவாசத்தை விதித்திருப்பது அதன் விசேஷத்தை காட்டுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.